வணக்கம் மக்களே, நாம் தமிழர் கட்சியின் சட்ட ஆலோசகரா சீமானுடைய மனைவி கயல்விழி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அரசியல்னாலே மாத்தி மாத்தி பேசுறது எல்லாருமே பண்றதுதான். ஆனா இது வந்து அவரு கரெக்டா முடிவு எடுத்திருப்பாரு என்னன்னு தெரியல. ஒரே குடும்பத்துல எடுத்திருக்காரு, அதான் கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா கரெக்டா எடுத்திருந்தா பரவாயில்ல. சட்ட ஆலோசகரை நியமிச்சுதான் ஏத்துக்கலாம். ஆனா ஸ்டாலின் வந்து ஹவுஸ் ஒய்ஃபை வந்து கொண்டு அரசியல கொண்டு வந்து இறக்கக்கூடாது. பாலிடிக்ஸ்னாலே இப்போ வந்து ஒரு பேட் வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வந்து குடும்ப அரசியல் தான் பண்றீங்க, அதை வச்சு தான் பொழப்பு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே அவரை பிளேம் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இப்போ இவரும் அதே தானே இறங்கியிருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் மற்றவங்களுக்கு வந்தா ரத்த இவருக்கு வந்தா தக்காளி சட்னியா கழிச்சட்டியா? சீமானுக்கு அப்புறம் இவங்க அடுத்த போஸ்ட் வருவாங்க, அப்புறம் இந்த பதவியில் வருவாங்க, அப்புறம் உட்காருவாங்க. வாய்ப்பு கிடைச்சா முதலமைச்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி ஒவ்வொருத்தர் தான் இதே மாதிரி தான் வருவாங்க. சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்கறது இல்லை. எல்லா கட்சியுமே அப்படிதான். வணக்கம் மக்களே, நாம் தமிழர் கட்சியின் சட்ட ஆலோசகரா சீமானுடைய மனைவி கயல்விழி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதை பத்தி மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீமான் இருக்கார் இல்லையா? சீமான் தெரியும். ஸோ அவர் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் பண்ணும்போது என்ன பேசுவார், நான் மேடைகள்லாம் நிறைய பேசியிருப்பாரு. திமுக வந்து எப்பவுமே குடும்ப அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுவார் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மனைவி இருக்காங்களா கயல்விழி, நாம் தமிழர் கட்சியோட சட்ட ஆலோசகராக வந்து அதை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதான் அவங்க பண்றது அப்படியே இவர் டிட்டோ பண்றாரு, அவ்வளவுதாங்க. அரசியல்னாலே மாத்தி மாத்தி பேசுறது எல்லாருமே பண்றதுதான். ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லாரும் வந்து நம்ம இதை ஆப்போசிட்டா தான் சொல்லுவாங்க. அப்புறம் தான் குடும்பம்னு வரும்போது எல்லாரும் அதுதானே பண்றாங்க. இது வரலாறு இதுவே அப்படித்தானே இருக்குது, எந்த இதுல இல்லை. அதனால யாரும் இது விதிவிலக்கு இல்லை, எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, அவருக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக ஒரு நான் வச்சிருக்கப்போ எனக்கு கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 2 பேருமே ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறப்போ எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி வச்சுருக்காரு. ஸோ இதை தவிர வேறு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நான் பேக்ஸில் அரசியலில் இன்வால்வ் ஆக மாட்டேன். அவர் கரெக்டான ஒரு அரசியல் தான். ஆனால் இது வந்து அவர் கரெக்டாக முடிவு எடுத்திருப்பாரு என்னன்னு தெரியல. ஆனால் சட்ட ஆலோசகராக ஒரே குடும்பத்தில் எடுத்திருக்காரு, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் கரெக்டாக எடுத்திருந்தா பரவாயில்ல. அவர் வந்து ஆலோசகராக தான் வச்சிருக்காரு. மேடையில் பேசவோ ஃபங்க்ஷன்களில் கலந்துக்கவோ இந்த மாதிரி துறையில் அவர் இன்னும் இறக்கலை. அதுதான் உண்மை. சட்ட ஆலோசகராக நியமிச்சுதான் ஏற்றுக்கலாம். ஆனால் ஸ்டாலின் வந்து ஹவுஸ் ஒய்ஃபை வந்து கொண்டு அரசியலில் கொண்டு வந்து இறக்கக்கூடாது. மகனை இறக்க இவ்வளோ போஸ்டிங் கொடுத்து மகனை இறக்குனதே முதல் தப்பு. மூத்த முன்னோடிகள் எவ்வளவோ பேர் கட்சியில் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் மகனை குறுகிய காலத்தில் ஒரு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி ஒரு விளையாட்டுத்துறையை கொடுத்து இப்போ மிகப்பெரிய பிரச்சாரமெல்லாம் மகன் மூலியமாக தான் நடக்குது. ஆகவே இது டோட்டலாக டேமேஜ் ஸ்டாலினுக்கு. அவங்க கட்சியில் அவங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்க இஷ்டம் தானே. இல்லை, அவர் சொல்கிறாரு டிஎம்கே ஏடிஎம்கே ஜென்ரேஷனாக வராங்க. இப்போ இவரும் அவங்களோட ஒய்ஃபை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறதுக்கு ஆப்டே இல்லையே. இப்போ அவரும் அதே தப்பு தான் பண்ணிட்டு வர்றாரு. அதே தப்பு தான் பண்ணிருக்காரு. திமுக அவங்கள பற்றி அவங்க சொல்லியிருக்கா, இப்போ இவரும் ஆரம்பிச்சிருக்காரு. நீ இப்போ இவரை பற்றி அவங்க சொல்லுவாங்க, இப்போ இவரை பற்றி அவங்க சொல்லுவாங்க. இதே மாதிரி குடும்ப கட்சி அவங்க வந்து இவங்க சொல்லுவாங்க, இவங்க வந்து அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு அரசியல் அந்தளவுக்கு இது இல்லை. அதுவும் மற்றவங்கள நம்ம விமர்சிக்கிறப்போ எதுவும் தப்பு தான். நம்ம இதில் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அதுவும் குடும்ப அரசியல் தானே. குடும்ப அரசியல் நம்ம ஃபேமிலி உள்ளே வந்துட்டா குடும்பம். அப்போ அது பண்ணுறது தப்பு தானே. அது அவங்களுக்குள்ள அது நல்ல விஷயம் தானே. ஆமாம். இது வந்து வாழையடி வாழையா தலைமுறையாக வர்றதா. இப்போ கலைஞருடைய பீரியடில் எடுத்துட்டாலும் சரி, இப்போ ஜெயலலிதா பீரியடில் பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே அடுத்தது வாரிசுன்னு யாரோ ஒருத்தர் வரந்தான் ஆகணும். ஏன்னா காரணம் அவங்க அந்த பேக்ரவுண்ட் அப்படி தான். அதே போல் தான் இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் இன்னைக்கு ராகுல் காந்தி அப்படி வந்துட்டு இருக்கும்போது இது வந்து இட்ஸ் நாட் பெரிய இது இல்லை. இது நேச்சுரல். இது வந்து வரவேற்க வேண்டிய காரியங்கள் தான். இதில் ஒன்றும் பெரியல. சீமான் மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக போனாங்கன்னா நல்லா இருக்கும். விஜயகாந்துடைய மனைவி எப்படி அவங்க வந்து விஜயகாந்துடைய அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் டஃப்பாக இருக்காங்க. அந்த மாதிரி போகாமல் இந்திரா காந்தி மாதிரி எதை செய்யணுமோ அதை போல்டாக செய்யவும், எதை அனுசரித்து போகணுமோ அதை அனுசரித்து போனாங்கன்னா நிச்சயமாக சீமான் கட்சி இன்னும் நல்லா இருக்கும், நல்லா வரும். நாட்டுக்காக ஏதாவது நல்லது செய்யட்டும். சீமான் சார் வந்து நல்ல டைரக்டர், நல்ல மூவியில் இருக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். மிச்சம்லாம் இந்த அரசியல் பற்றி எனக்கு சுத்தமாக நாலேஜே இல்லை. கொஞ்சம் அப்பப்போ விட்டு பார்ப்பேன். ஆனால்
இப்போ வந்து என்ன இப்போ ஃபேமிலி அரசியல் வேண்டாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவங்க ஒய்ஃபை வந்து தேர்தல் சட்ட ஆலோசகராக அவங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வேண்டாம் சொல்லி இப்போ ஏதோ பண்றாங்கன்னா அவருக்கு ஏதோ மோட்டிவ் இருந்திருக்கும், இல்லை ஏதோ ஐடியா இருந்திருக்கும். பாலிடிக்ஸ்னாலே இப்போ வந்து ஒரு பேட் வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. நம்ம வந்து உள்ள நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அப்புறம் கடைசியில் பார்த்து அந்த கட்சியை ஃபுல்லாக கவுந்துரும். ஸோ இவங்க ஒய்ஃபே இப்படி அவங்க நாமினேட் பண்ணுறாங்கன்னா அப்புறம் ஏதோ ஒரு அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏதோ ஒரு அவர் வந்து பெரிய என்ன ப்ராட் மைண்டடாக இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இப்படி பண்ணியிருக்கலாம். மேபி வந்துட்டு சரி ஒய்ஃப் அவங்க வந்துட்டு பெட்டராக சஜஷன் கொடுக்க முடியுங்கிறக்கா எடுத்துருந்துருக்கலாம். அவங்க பக்கபலமாக நிற்கிறாங்க. மற்ற அவங்க ஸ்ட்ரேஞ்சரோ இல்லை மற்ற தேர்ட் பர்சன் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒய்ஃப்டே நல்ல சஜஷன் கிடைக்கும்னு அவங்க யோசிச்சிருந்துருக்கலாம். கட்சியில இருக்க நிறைய பேருக்கு பெட்டரா சஜஷன் கிடைக்கும் ப்ரோ. எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. அவர் வந்து எப்பயுமே திமுகவை பிளேம் பண்றது என்ன அப்படின்னா குடும்ப அரசியல் பண்றாங்க, குடும்பமே அரசியல்ல இருக்கு, அவங்க அப்பால இருந்து அவங்க பேரன்ல இருந்து எல்லாருமே அரசியல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுக எப்பவுமே பிளேம் பண்ணுவாரு. இப்ப வந்து அவரோட மனைவியவே வந்து தேர்தல் சட்ட ஆலோசகரா நியமிச்சிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்தி என்ன நினைக்கிறோம், அவங்க மற்றவங்க சொல்றாரு, இப்போ அவரே அதை பண்றாரு. அது அவருக்கு மற்றவங்களுக்கு வந்தா ரத்தம், இவருக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். நீங்க வந்து குடும்ப அரசியல் தான் பண்றீங்க, அதை வச்சு தான் பொழப்பு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே அவரை பிளேம் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இப்போ இவரும் அதே தானே இறங்கியிருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவரே நிரூபிச்சிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவரே நிரூபிச்சிட்டாரு. டிஎம்கேவை பிளேம் பண்ணுவார். என்ன அப்படின்னா குடும்ப அரசியல், மக்களுக்காக கட்சி கிடையாது, குடும்பத்துக்காக தான் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை சொல்லிட்டு இப்போ இப்படி பண்ணும் போது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? மேக்ஸிமம் நான் யாருக்கு ஓட்டு போட மாட்டேன். ஸோ அரசியல் அரசியலில் வந்து தலையிட மாட்டேன். அவங்கவுங்க இதுதான் ப்ரோ. அது அப்புறம் ப்ரோ அரசியல் அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. இதுதான் லாஜிக்காக நடக்கிற விஷயம் தான். அடுத்தவங்களை பேசுவாங்க, அப்போ நமக்கு வரும்போது அதை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ பெருசாக என்ன பண்ணுவேன், நல்லது பண்ணால் போதும், யார் எப்படி வந்து பண்ணா என்ன, உங்கள் நாடு உருப்பட்டா நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து சட்ட ஆலோசகராக வந்து நிறைய பேர் அவங்க கட்சியில் இருக்காங்க, நல்லா திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தர் இவர் தேர்ந்தெடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தது. மனைவியவே தேர்ந்தெடுத்தது கொஞ்சம் இதாக இருக்குது. அவங்க கட்சியில் வந்து இல்லாமல் இல்லை, நல்லா இவங்கெல்லாம் இருக்காங்க, படித்தவங்க, நல்ல ஒரு சட்ட ஆலோசகர்லாம் இருக்காங்க. அதனால் அதில் யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். குடும்ப இது இல்லாமல் வேற ஒருத்தர் கொடுத்துருந்தாருன்னா நல்லா இருந்துச்சு. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் இருக்காங்க, இப்போ மற்றவங்க யாராவது இருந்தால் அவங்கள போடலாம். மற்றவங்கள இப்போ அவங்க மனைவிக்கு கொடுத்தது சரியில்லைன்னு. ஆமாம், வேற யாருக்காவது கொடுக்கலாம். ஐயா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதோட இந்த சட்ட ஆலோசகர் பதவியோட நின்றுமா, இல்ல அதுக்கு அடுத்து பொதுச் செயலாளர் இந்த மாதிரி நிறைய பதவிகள் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா அது அந்த ஒரு லைனுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா சமையல் அந்த மாதிரி காரியங்கள் போகாம அரசியலுக்குள் கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னா இனி அவங்கள அடுத்தடுத்து சீமானுக்கு அப்புறம் இவங்க அடுத்த போர்ஸ் வருவாங்க, அப்புறம் இந்த பதவியில வருவாங்க, அப்புறம் உட்காருவாங்க. வாய்ப்பு கிடைச்சா முதலமைச்சர் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்ன, இது அரசியலை பொறுத்து இன்னைக்கு வந்து சூழ்நிலை வந்து எதுவும் எப்பவும் மாறும், யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. அவரோட ஒய்ஃபுக்கு இப்போ சட்ட ஆலோசகராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படியே நின்றுமா, இல்லை அதுக்கு மேலே போஸ்டிங் கட்சிக்குள்ள ஏதாவது பண்ணி பதவிகள் அதுக்கு மேலே வந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு வழிகாட்டுறாங்களே இவங்கெல்லாம், அதே மாதிரி தான் வழிகாட்டுறாங்கல்ல. இப்போ மோடி ஏதாவது அவங்க ஒய்ஃபை ஈடுபாடு காமிச்சாரா? இல்லை. பன்னீர்செல்வம் காமிச்சாரா? இல்லை. எடப்பாடியும் காமிக்கல. ஆனால் ஸ்டாலின் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மகனுக்கு, பொண்டாட்டிக்கெல்லாம், தங்கச்சிக்கு, இல்லைங்களா? அதுதான், அதனால தான் அவருக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு பேர். இந்த பதவியோட மட்டும் நின்றுமா, இல்லை துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் அவங்கள அவ்வளோதான். இனி ஒவ்வொருத்தர் தான் இதே மாதிரி தான் வருவாங்க. ஸோ இப்போ ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்கறது இல்லை. எல்லா கட்சியுமே அப்படிதான். அவங்களோட ஜென்ரேஷன் தான் ஒவ்வொரு போஸ்டிங்காக கொடுத்துட்டு வராங்க. அடிப்படை மக்களுக்கு எந்த ஒரு உதவியோ ஒவ்வொரு போஸ்டிங்கோ நம்பி எதுவுமே கொடுக்கறது இல்லை.